திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம். அருள் உடைமையில் ஞானமானது நமக்கு கிட்ட வேண்டுமெனில் 1649வது மந்திரம் என்று நாம் சிந்திப்போம். சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர். சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். சிவன் அருளால் வினை சேரகிலாமை. சிவன் அருளால் வினை சேரகிலாமை. சிவன் அருள் கூடிச் சிவலோகமாமே. சிவன் அருள் கூடிச் சிவலோகமாமே. சிவன் நம்ம கிட்ட இருந்தா 4 விதமான கேட்டகரி கிடைக்கின்றார். ஒண்ணு, சிவனை நம்மளை தக்க வச்சுக்கிட்டோம்னா சிவலோகம் கிடைக்கும். இல்ல சிவனுடைய அருள் நமக்கு இருக்குன்னு வச்சீங்களா, வினையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன போட்டாலும் எஃபெக்ட் ஆகாது. பாம்பு போட்டா எல்லாம் புஷ்டுன்னு போயிடும். எல்லாம் அருள் இருக்குன்னு வச்சீங்களா, எட்டத்தை வந்துட்டு பாக்குறான். அப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை தெய்வ நிலைக்கு தூக்குவார். அதுக்கு மேலேயும் இருக்கிறான், ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறான்னா தேவரை கொண்டு வருவார். அப்போ மனிதனாகவே இருக்கணும்னா புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலே இருக்கலாம். அடுத்த ஆன்மீக ப்ரொமோஷன் வேணும்னாக்கா அவனோட அருள் வேணும். அறிவு இருக்கணும், நமக்கு தவம் பண்ணணும், முயற்சி பண்ணணும், இதெல்லாம் முக்கியம்தான். இதுக்கு மேல அவனோட அருள் இருந்தால்தான் நம்ம எங்க போய் உக்காரோன்றது இந்த ப்ரொமோஷன் கேட்டகரி அப்படின்றது அவனுடைய அருள் பொறுத்துதான் அமைகின்றது. உயர்ந்த நிலைக்கு போறோமா, தெய்வீகமா மாறுறோமா, இல்ல இந்த பிறவி சுழற்சியிலே பாவம் புண்ணியம்னு கட்டுப்படுத்த முடியாத இந்த சுழற்சியிலே இருக்க போறோமா, அல்லது முக்தி அடைய போறோமா, எல்லாம் டிஃபரெண்ட் சாய்ஸஸ் கொடுத்துடுற. எல்லாமே சொல்லுவாரு, நம்ம ஏன் நிலைமை இருக்கணும், நம்ம கேட்டதை கொடுத்துருக்காரு இறைவன். நம்ம நினைச்சோம்னா டப்புக்குன்னு கொடுத்துருவாரு. அது என்ன அதுக்கு ரியாக்ஷன் வரும், என்ன அதுக்கு முடிவு எங்க போய் செல்லும் அப்படின்லாம் அதுவே டிசிஷன் மேக்கிங்லே பட்னு அமைஞ்சுக்கிட்டே இருக்கின்றது. ஆனா இதுல இருந்து கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து பார்த்து, மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா கொஞ்சம் போலாமா வெளியிலன்ற மாதிரி ஆன்மீக சிந்தனை அப்படியே தலை தூக்கி, எங்கேயோ ரொம்ப நாளா போர் அடிச்சிச்சு, சரி சிவனை பத்தி யோசிப்போமா அப்படின்னு நாம முடிவு பண்ணிட்டாலும் அவன் முடிவு பண்ணும் உள்ள இழுத்துக்கிறதா வேணாமா அப்படின்றது. ஒரு குட்டி கதை சொல்லலாம். 2 நண்பர்கள் ஒரு ஊர்ல இருந்தாங்க. ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி, ஒருத்தன் ரொம்ப பக்திமான். அப்படி காலங்கள் போயிட்டே இருக்குது. புத்திசாலி ரொம்ப ஆக்டிவா இருப்பான். ஐ ஆம் யங் எனர்ஜி, ஐ வில் ரைஸ் டு மை லைஃப் அப்படின்றான். என் முயற்சியால நான் மேல மேல போய்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். பக்தி உள்ளவன் முயற்சி செய்கின்றான், பொருள் அருளும் வேண்டான். காலங்கள் செல்லுது. 2 பேருமே ஹையர் ஸ்டேஜ் போயிட்டாங்க. புத்திசாலி ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஆனா மனசுல ஏதோ ஒரு தாக்கம், அமைதி இல்லை. அது பக்திமான் பொறுமையாதான் ஏறலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டே இருக்கிறான். முகத்துல பார்த்தா ஒரு தெய்வீகம், அமைதி இருக்குது. இப்பதான் புத்திசாலி அப்படி பாக்குறான். சின்ன வயசுல நம்ம 2 பேரும் இருந்தோம், இவன் கொஞ்சம் சொனபகராக்கி மாதிரி இருந்தானேன்னு பார்த்தோம். உடனே கிட்ட போய் கேக்குறான், நீ என்னடா மந்திரம் சொல்ற? நான் ஒன்னும் மந்திரம் இல்லான்னு சொல்லல, முயற்சி செய்யறேன், மீதே இறைவனிட்ட விட்டுடுறேன், சிவா நீ கவனிச்சுக்கிடான்னு விட்டுடுறேன். அப்ப சிவன் அருள் தான் மனிதனை உயர்த்துகின்ற சக்தி. இப்ப எக்ஸாம் டைம்ல இருக்குது, நிறைய எக்ஸாம் நடக்குது. இப்ப படிக்கிறது எழுதுறதா நம்ம கடமை, அப்ப ரிசல்ட் கொடுக்கறது அவன் பொறுப்பு, நம்ம விட்டுடணும். அப்ப முயற்சியும் திருவருளும் இருந்தால் வெற்றியும் அமைதியும் கிடைக்கும். இப்ப நமக்கு 3 விதமான ப்ராப்பர்ட்டி வெளில வெயிட் பண்ணும். ஒன்னு அன்பு, ஒன்னு செல்வம், இன்னொன்னு வெற்றி. இத 3 நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் 3 வருதா 1 வருதான்றது முக்கியம்.
அப்ப ரொம்ப இழுபறிக்கு நடுவுல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, செல்வம் வந்துட்டா உடனே பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு நினைப்போம். வெற்றி வந்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு நினைப்போம். கிடையாது. நீங்க அன்பை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பின்னாடியே வெற்றியும் வந்துடும், செல்வமும் வந்துடும். ஆனா இந்த இறைவனை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அவனோட அருள் இருந்துச்சுன்னா முதல் கேட்டகரி தேவராகலாம், 2வது கேட்டகரி தெய்வமாகலாம், 3வது கேட்டகரி நமக்கிட்ட இந்த கர்ம பலன் வினைய ஒர்க் அவுட் ஆகாம செஞ்சிருவான். இன்னொன்னு சிவலோகமே கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ சிவலோகம்னா எங்கேயா போய் வேற இடத்துக்கு போறதுன்னு கிடையாதுங்க. மன அமைதியா, பயம் இல்லாம ஆனந்தமா இருக்கிறது. அதுதான் நம்மளை ஒரு காதல் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகின்றதோ அது போல சிவன் அருள் ஆன்மாவை மாற்றும். சிவன் அருள் ஆன்மாவை மாற்றும். எப்படி மாற்றும்? சிவன் அருள் சேர்ந்துச்சுன்னா மனிதன் தெய்வமாகலாம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா மாற்றத்தை சிவன் கொடுப்பான். வினை கட்டுகின்ற வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை இருக்குதா, அருள் கொடுப்பான். அப்ப சிவனை அடைந்த மனம் கவலை மறந்த உலகம். சிவலோகம் தேடாது, சிவன் அருளை உள்ளத்திலே தேடுவோம் என்று கூறி தலத்தை கௌரியம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. அருமை ஐயா, மிக அருமை, மிக்க நன்றிங்க ஐயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1649வது திருமந்திரம். சிவன் அருள் பெற்றால் எல்லாம் பெறலாம். திருமந்திரம். சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். சிவன் அருளால் வினை சேர்கிலாமை. சிவன் அருள் கூடின் அச்சிவலோகம் ஆமே. அருமையான திருமந்திரம். சிவபெருமான் அருளால் சிலர் வானுலக தேவர்களும் ஆவர். சிவன் அருள் பெற்றவர்கள் தெய்வத்தோடு வைத்து எண்ணப்படுவர், மதிக்கப்படுவர். சிவன் அருள் துணை இருந்தால் போதும். இந்த பிறவியில் செய்த வினை பயன்கள் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த துன்ப வினைகளின் பயன் கூட தொடரா. சிவன் அருள் கைவர பெற்றால் சிவன் உலகு சேர்வதும் நிச்சயம் ஆகும். ஒப்பர் போன்றவர் வினை பயன் சேர்கிலாமை, சேராத தன்மை. கழக வெளியீட்டில் சிவபெருமான் திருவருளால் உடல் மெய்யாகிய 24 நூல் தங்கி படைத்தல், காத்தல், துடைத்தல், விண்ணோடு புறத்தல் முதலிய இறைமை தொழில்களை 6 உயிர்கள் சிவனார் ஆணையால் புரியும். அப்பொழுது அவ்வுயிர்கள் தேவர்கள் எனப்படும். இத்தேவர்களையும் இயக்கும் அருள் பெற்ற உயிர்கள் உணர்த்து மெய்யாகிய 32ஆம் மெய்யின்கண் தங்கி அயன், அரி, அரண், வேந்தன் என்னும் பெயர்களையே பூண்டு நிற்கும். 32ஆம் மெய் ஆசான்மெய் அல்லது சுத்த வித்தை எனப்படும் மெய் தத்துவம். இவர்களும் தேவர்கள் என அழைக்கப் பெறுவர். இந்நில உலகத்து சிவனருளால் வாழ்வாங்கு வாழும் வாய்மையர்களும் தேவர் என பெறுவர். சிவபெருமான் திருவருளால் எஞ்சு வினை, ஏற்ற வினை, ஏறு வினை என்னும் முத்திர வினைகளும் சேரமாட்டா. சிவபெருமான் திருவடி கூட பெற்றால் சிவ உலக வாழ்வு சேர்வது உறுதி. தேவர் செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன் கோள்களில் வசிப்பவர்கள் தேவர் எனப்படுவர். பூமியில் வசிப்பவர் மானிடர் எனப்படுவர். சந்திரன் முதலிய உப கோள்களில் வசிப்பவர் பிதிர்கள் எனப்படுவர். தெய்வத்தோடு ஒப்பர், மானிடரே ஆயினும் தேவர் தன்மை பெற்று இருப்பர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக அருமைமா, மிக்க நன்றி. அருமையான விளக்கங்கள்
கேட்டாச்சு. இன்னைக்கு லைனையா சொன்ன விளக்கம் இன்னுமே எனக்கு ஓடிட்டே இருக்கு. மிக அருமை ஐயா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியபெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1649. சிவனருளார் சிலர் தேவருமாவர், சிவனருளார் சிலர் தெய்வத்தோடொப்பர், சிவனருளால் வினை சேரகிலாமை, சிவனருள் கூடின் சிவலோகமாமை. Translation: By Shiva's benevolence, some become devas. By Shiva's benevolence, some become equal to gods. By Shiva's benevolence, karmas do not accumulate. If Shiva's benevolence abounds, it is Sivaloka. நல்ல விளக்கம் கிடைச்சிருச்சு. இங்க சிவன் அருள் எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் நான் பார்க்குற விஷயம்ன்றது, சிவன் அருள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நமக்குள்ள அந்த மாயை என்ற மனமும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அந்த நமக்குள்ள இருக்கிற அருள் தான் அந்த மாயையே வெல்லும். அந்த நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம், அது அந்த வெளிச்சம் வந்து கருணையாக, சிவனோட அருள் வந்து கருணையாகவும் இருக்கும். அன்பா நமக்குள்ள அந்த கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் ஞானமாகவும் நமக்குள்ள இருக்கும். எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் போன பாடல்ல சொல்ற மாதிரி அந்த இருள் வந்து ரொம்ப இல்லாம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுல வெளில வரும்போது நம்ம இந்த சிவத்தை உணர முடியும். முடிகின்ற காலத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த முடிகின்ற காலத்து வரும்போது நம்ம அந்த இருள்ல இருந்து வெளில வரோம். அந்த மனம் வந்து அமைதியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான். அந்த இருள்ல இருந்து வெளில வர்றதுன்றது மனம், ஆசை, கோபம், இந்த பகையிலேருந்துலாம் வெளில வந்துக்கிட்டே இருக்கு. அது பக்குவம் அடைகிறது தான். அது நம்மளோட முயற்சியும் இருக்கணும். அந்த அருள், ஏன்னா இங்கே இருக்கிறது அருள் மட்டும்தான் இருக்கு. இங்கே நம்ம நடத்துறதுன்னு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இறைவனை வந்து சரணடைகிறேன் அப்படின்னா, நான் இறைவன் மேலே கவனத்தை வைக்கிறேன் இல்லையா. இறைவனை வழிபடுறேன் அப்படின்னாலே இறைவன் மேலே அந்த என்னோட கவனங்கிறத இறைவன் மேலே திருப்புறேன். ஏன்னா அது கவனங்கிறது தான் முதல் நிலையில் இருக்கிறது இல்லையா. அந்த கவனங்கிற சக்தியே வந்து இறைவனோட அருள் தான். அதுவும் அருள் தான். இறைவன் மேலே வைக்கிறதும் அங்கேயும் இறைவன் தான் இருக்கிறாரு. நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது உண்மையான நான் என்ற உணர்வில் இருக்கிறதும் இறைவன் தான். இங்கே எல்லாமே இறைவன் தான். நான் பண்ணுறன்றதும் இல்லை, கவனம்ன்றதும் இறைவன் தான். அங்கே நம்ம வைக்கிற இடமும் இறைவன் தான். எல்லாமே ஒரே இடத்த தான் நம்ம வந்து பிரித்து வச்சு பார்த்து தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். இங்கே இருப்பது இறைவன் மட்டும்தான். அவரே தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறோம் இல்லையா. அவன் அருள் நமக்குள்ள இருக்கிறது வந்து கவனமாகவும் கருணையாகவும் அன்பாகவும் தான் நமக்குள்ள இருக்கு. அந்த கருணையும் அன்பையும் கவனத்தையுமே இறைவன் பக்கம் தான் திருப்புறோம். அவர் அருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர்கிட்டயே கொடுக்குறோம். திரும்பவும் அந்த பார்வையிலையும் பார்க்கலாம். அவரோட கருணையால தான் நாம இறைவன் பக்கம் திரும்புறோம், அதுவும் இருக்கு. அவரோட கருணையை வச்சு தான் நம்ம திரும்புகிறோமே. அவர் கருணை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் போய் செய்கிறேன்றது இல்லை. அப்படியே நான் செஞ்சாலும் அவரோட விஷயந்தான். அவரோட அந்த சிவ ஒளி தான் நமக்குள்ள கவனமாகவும் விழிப்புணர்வாக, அடுத்த நிலையில் போனீங்கன்னா விழிப்புணர்வாக இருக்குது. அந்த விழிப்புணர்வாக இருக்கிற நிலையை, நானற்ற நிலையை நான் வந்து கொடுக்குறேன்னா அதுவும் சிவ ஒளியை தான் சிவனுக்கே கொடுக்குறோம். இங்கே நம்ம வெளியிலேருந்து எடுத்து எதையுமே கொடுக்கல. சிவனையே, சிவனருளால் சிவனை வச்சே சிவனை அடையிறோம். அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே அருள் தான். அதனால் இங்கே நடக்கிறதே எல்லாமே அருள்ங்கிறப்ப தேவரானாலும் அதே அருள் தான். நம்ம அந்த முதல் 3 நிலையை கடந்துட்டாலே தேவர் நிலை தான். சித்திகள் எல்லாம் பெற்ற நிலை. எதுனாலும் நான் நினச்சதெல்லாம் நடக்கிறது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கிடைக்கிறது. அது மாதிரி இன்பமாக வாழ்கிறது. இதெல்லாமே தேவர் நிலைக்கு அந்த மூணாவது சக்கரத்தை தாண்டுறோன்னா நம்ம அந்த முழுமையான விஷயம் நமக்கு கிடைக்கிற மாதிரி, இந்த உலகியலுக்கான விஷயம், ஆனந்தம், அந்த மாதிரியான விஷயம் கிடைக்கிற மாதிரி. ஆனால் அதில் என்னென்னா நிரந்தரம் இல்லாதது, நான் என்ற ஒன்று இருக்கிறதுனால அது நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது தெய்வத்தோடு ஒப்பர். அந்த ஆன்மாவே தெய்வத்தோடு ஒப்பான நிலை தான். அதில் இன்னும் கொஞ்சம் அந்த நான் ஒட்டி இருக்கிறதுனால தான் அது இன்னும் இறைவனாக ஆகலை. அதனால் அந்த இடத்துக்கு கூட்டு வர்றதும்
இதை அடுத்த அடுத்த சக்கரத்துக்கு கூட்டு வர்றதும் ஏன்னா சிவன் அருள் மட்டும்தான் இங்கே இருக்கு. அது ஒன்னால தான் நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டு வர முடியும். அந்த கவனம் தான் விழிப்புணர்வாக மாறுது. அந்த விழிப்புணர்வு தான் இறை விழிப்புணர்வோட சேருது. இங்க வேற எதுவுமே இல்லை. அது அந்த லைட் வர 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 என்னன்னா இருள் போயிடுது. அந்த இருளாக இருக்கிற மனம் போயிடுது. சிவனருளால் வினை சேரகிலாமே. ஏன் வினை சேர சிவன்னாலே என்ன நமக்கு கொண்டு வரும் அப்படின்னா அமைதி. நம்ம மனம் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சிவம்ங்கிறது கவனம், இந்த விழிப்புணர்வு இதெல்லாம் என்னன்னா நமக்கு அப்படியே அந்த ஓடிட்டு இருக்கிற மனசை வந்து நிறுத்திடும். ஸ்டில்னஸ்க்கு கொண்டு வரும். மூமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டில்னஸ்க்கு கொண்டு வந்துடும் இந்த நமக்குள்ள இருக்க சிவ ஒளி வந்து. அப்போ ஸ்டில்னஸ் கொண்டு வந்துருச்சுன்னா மனம் இயங்கலைன்னா உங்க வினை இல்லை. மனம் தான் கொண்டு வரும், எண்ணங்கள் தான் கொண்டு வரும் இல்லையா? அது கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம், அப்புறம் அதுக்கு அதை செயலாக்குறது, அதை சொல்லாக்குறதுன்னு அப்படி நம்ம அதை வினையை வந்து பெருக்கிக்கிட்டே போகும். எப்போ அந்த சிவ ஒளியை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோமோ அப்போ வந்து மனதுக்கு வந்து அமைதின்றது ஒரு விஷயம் வந்துடுறதுனால வினைகள் வந்து நமக்கு சேர போறது இல்லை. அதுவும் சிவன் அருளால தான். அந்த சிவன் அருள் தான் நம்ம மனதையும் வந்து அமைதிப்படுத்தி வினை சேர விடாம பண்ணுது. சிவனருள் கூடி நச்சிவலோகமாமே. இது எல்லாமே முழுமையாக நம்ம சிவனருள் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போயிட்டோம்னா, மனமற்ற நிலைக்கு போயிட்டோம்னா, அங்க ஆதாரமாக இருக்கிறது இறைவன் தான். அந்த மனம் நீங்கிருச்சு இல்லையா? அப்ப ஆதாரமாக இருக்கிற சிவன் மட்டும்தான். இங்க அனைத்துமே இறைவன் அருள் தான். அதை நம்ம புரிஞ்சு நம்ம அதை பற்றி கொண்டே சிக்கனை பிடித்தேன் அப்படின்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு. நம்ம எதை பிடிக்கணும் அப்படிங்கிறத எதை பிடிச்சா நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னா இறைவன் திருவடி தான். அந்த திருவடியை பிடிச்சிட்டு அது ஒண்ணு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால அது மட்டும்தான் மாயையிலிருந்து மாயை இல்லாத ஒரு விஷயம் இது. மாயையான விஷயம் மனம். இந்த 2 தான் இருக்கு. அப்ப நம்ம பிடிக்க வேண்டியது மனம் இல்ல, இறைவனோட திருவடின்னு சொல்லிட்டு நம்ம கவனத்தை முதல்ல அது வெளியில வச்சீங்கன்னா இறைவன் பக்கம் சிலையாக பார்க்கலாம், ஃபோட்டோஸ்ல பார்க்கலாம். உங்க கவனத்தை இறைவன் பக்கம் திருப்புறது. அப்புறம் அந்த கவனத்தை உங்களுக்குள்ள திருப்புனீங்கன்னா மூச்சா பார்க்கலாம், எனர்ஜியா பார்க்கலாம். எப்போ உங்களுக்குள்ள திரும்பி நீங்க நின்னாலே அங்க நீங்க உலகியல்ல இருந்து உள்ள போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். திரும்பி உங்களுக்கு என்ன உணருது? உங்களை பார்க்கும்போது மூச்சை உணர முடியுதா? எனர்ஜியை உணர முடியுதா? உங்களுக்குள்ள இருக்க நான் என்ற உணர்வு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை உணர முடியும். எது உங்களால உணர முடியுதோ அப்படி திரும்பிட்டாலே நம்ம வந்து மனதுல இருந்து வெளில வந்துடும். எப்ப கவனத்துல இருந்தாலும் சரி, விழிப்புணர்வுல இருந்தாலும் சரி, நம்ம மனதுல இல்லைன்றது அர்த்தம். ஏன்னா சிவ ஒளியில நிக்கிறோம். எப்ப சிவ ஒளியில நிக்க நிக்க என்னன்னா மனம் அமைதியாயிடும். மனம் அமைதியாயிட்டா மனம் நீங்க அங்க ஆதாரமாக இருக்கிற சிவனோட அருள்லே சேர்ந்துருவோம். ஏன்னா சிவன் அருள் மட்டும்தான் இங்க இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல இன்சைட்ஸ் கேட்டாச்சு. நம்ம உடல்ல இருந்து வில்லியம்மா, ரோரிமா எல்லாருமே இந்த மந்திரத்துக்கு வந்து ரொம்ப அழகான, ரொம்ப பிராக்டிக்கலான வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல கூடுதலா பார்க்கறதுக்கு அதிகமா எதுவும் இல்லை. ஒரே ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் பார்த்தா போதும். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு 3 கேட்டகரியான மனிதர்களை, உயிரினத்தை பத்தி சொல்றாரு. உயிர், ஆன்மா, அந்த 3 கேட்டகரியான ஆன்மாவை சொல்றாரு. யாரெல்லாம் அப்படின்னாக்கா, தேவர், தெய்வத்தோடு ஒப்பர், வினை சேராதவர்கள். சோ இப்படி ஒரு 3 பேரை சொல்றாரு. 3 பேரை சொல்லிட்டு 4வதா ஒரு ஸ்டேட் சொல்றாரு. இதான் இந்த மந்திரத்தோட மொத்த கிறிஸ்து. அப்போ முதல் கேட்டகரி யாரு? தேவரும் ஆவர். அதனால சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாரு தேவர்கள் அப்படின்னா, நம்ம அவங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கோம். இமையவர்கள், இமையாதிருப்பவர்கள், ஒளி உடல் பெற்றவர்கள், சொர்க்கம் முதலான இடங்கள்ல வசிக்கக்கூடியவர்கள், நம்ம பண்ணிய புண்ணியங்களினுடைய பயனை நுகர்வதற்காக ஒளியுடலாக அங்கே தங்கி இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கோம். தேவர்கள் அப்படின்னாக்க
இன்னும் அடுத்தாப்புல போய் இறைவனுக்காக முத்தொழில்களை செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதான் அந்த தேவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு டெபினிஷன். இப்போ இது எல்லாமே தன்மைகள். என்ன? பாவ புண்ணியங்களுக்கான நிலையை அனுபவிக்கக்கூடியது. இது நம்ம இங்கேயே நடக்கும் இல்லைங்களா? நம்ம நல்லது பண்ணா நல்லது நம்ம இங்கேயே நடக்கும். அதனுடைய நன்மைகளை நாம் இங்கேயே உணர்ந்து கொள்ளலாம். ஒளியிடல்ங்கிறதும் இங்கேயே சாத்தியம். என்ன, இந்த பருவுடல் தான் நான் நினைச்சா இந்த பருவுடல் தான் நம்ம இல்ல, நான் ஒளியுடல் அப்படின்ற உணர்தல் வந்துடுச்சுன்னா நம்மளும் ஒளியுடலாகத்தான் தெரியும். நீங்க இன்னைக்கும் நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய ஆறாவை நம்மளே பார்க்கலாம். இன்னும் நிறைய சாயா புருஷ தர்சனம், நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு சில தியான முறைகளுக்கு பிறகு நம் முன்னே நிற்கக்கூடிய அந்த பருவுடல் ஆறா நமக்கு தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அது ஒளியுடலாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனா எது முன்னாடி நிற்கிறதுன்னா இந்த பருவுடல் முன்னாடி நிற்கிறது. அதனாலதான் நமக்கு அது புரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் இறைவனுக்காக செயலை செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், சிவமாகவே நிற்கும் பொழுது எந்த ஒரு இது இந்த நடுநிலையில் நின்று வேலை செய்தல் நம்ம சொன்னாரு இல்லையா? நன்னின்று உலகில் நடுவராய் நிற்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அந்த நடுநிலையில நின்று விருப்பு வெறுப்பற்று நம்ம பாவ புண்ணியங்கள் இரண்டும் இருக்கு. ஆனா நம்ம அது பத்தின எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம அந்த சமயத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தல் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். புண்ணிய பாவம் இரண்டுல பூமியில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நன்னும் பொழுது அறிவார்கள் ஞானிகள் அப்படின்னு அதை அணுகும் போதே அறிந்து நம்ம அந்த நடுநிலையில நிற்கக்கூடிய தன்மையில இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்கள் தான். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம். அது இதுக்குதான் அர்த்தம். இந்த மாதிரியான செயல்கள் தான். அப்போ நம்ம தேவரும் ஆவர் அப்படின்னா இப்படி நம்ம ஏதோ ஒரு உலகத்துல போய் தான் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு இல்லை, இங்கேயே அனுபவிக்கலாம். இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையே இதை அனுபவிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதென்ன தேவரும் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெய்வத்தோடு ஒப்பர்னு சொன்னார் இல்லையா? இதுதான் இரண்டாவது வரி. இந்த இரண்டாவது வரி தான் என்னது, நம்ம உடல்ல இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி தேவர்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதை இந்த உலகில் இருந்து கொண்டே அதை உணர்ந்து அவனுடைய அருளிலே திளைப்பவர்கள் தான் தெய்வத்தோடு ஒப்பர். அனைத்து ஞானிகளையும் ஏன் நம்ம வணங்குறோம், ஏன் அவங்கள கொண்டாடுறோம், ஏன் அவங்களுக்கு பூஜைகள் பண்றோம் அப்படின்னா அதுதான் காரணம். அவர்கள் தெய்வத்தோடு ஒத்து நிற்பவர்கள். அப்படின்னா என்ன? அவர்கள் இந்த மண்ணுலகில் நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அதனாலதான் இந்த நான் சொன்னேன்ல, நம்ம இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நாம் அந்த தேவர் உலகத்தில் இருப்பதற்கான ஒரு தன்மையை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு இதுதான் அந்த வரிதான் இது, தெய்வத்தோடு ஒப்பர். அப்ப முதல் தேவரும் ஆவர்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான டெபினிஷன் சொல்லிட்டு அந்த டெபினிஷன்ல இருந்து நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு இதை எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வத்தோட ஒப்பர். அப்ப அந்த நிலையில இருக்கிறவங்க தெய்வத்தோட ஒப்பர். அடுத்தாப்புல ஒரு சொல்றாரு, இந்த ரெண்டும் எப்ப நடக்கும்? சிவன் அருளால் வினை சேரகில்லாமை. அப்ப தெய்வம்னா கடவுளுக்காக செய்யற வேலை மாத்திரம்தானா அப்படின்னா இல்ல. இந்த உலகத்திற்காக உனக்காக செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கு. அப்போ அவர்கள் வெறும் ஞானியர்கள் மட்டுமல்ல, ஞானியர்கள் அனைத்தையும் துறந்து இந்த உலகத்திற்காக மட்டுமே வாழ்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த இன்னொரு கேட்டகரியும் அவர் சொல்றாரு, இல்லறத்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? வையத்துள் வாழ்வாங்கு வைக்கப்படும், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவா. யாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்? அப்ப யாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்? எந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோமோ அந்த உடலுக்கு உண்டான கடமைகளை செவ்வனே செய்து
தனக்காகவும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் செய்யக்கூடிய செயலை நடுநிலையில் நின்று விருப்பு வெறுப்பு அற்று பண்ணும் பொழுது இந்த புண்ணிய பாவம் இரண்டும் இருக்கின்றது என்று தெரிந்து அதில் பாவம் அணுகும் போது அதை உணர்ந்து விலக்கி நம்ம பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க நமக்கு வினை சேரவில்லாமை, அந்த வினை நம்மை சேராது. அப்ப பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அப்ப இந்த உலகத்துல நீங்க புண்ணியம் அனுபவிப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னது? நம்ம எப்பவோ பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதனோட இதுக்காக இன்னொரு பிறவி எடுத்து வர வேண்டாம். ஏன்னா புண்ணியம் இருந்தாலும் பிறவி எடுத்துதான் வருவோம். சோ அதுக்கு உண்டான அனுபவங்கள் பூரா இந்த 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 பிறவியிலேயே முடிந்து விடும். அதனாலதான் சொல்றாரு புண்ணியம் அனுபவிக்க முடியும் இந்த உலகத்திலேயே. அப்ப வினை சேராது. அப்ப நில் ஆயிடுச்சு, எந்த ஆடும் இல்ல டெலிட்டும் இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு செயல் செஞ்சா அந்த செயல் மட்டும்தான், அதற்கு உண்டான பலாபலன் நம்மை சேராது. எப்பொழுது? சிவன் அருளால். அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உலகம் எது அப்படின்னா சிவன் அருள் கூடி அச்சிவலோகமாமே. அப்ப எதுங்க இந்த சிவலோகம்? இந்த பூமிதான், நம்ம இருக்கக்கூடிய இடம் தான், நம்ம இருக்கக்கூடிய ஊர் தான், நம்ம இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான், நம்ம இருக்கக்கூடிய வீடு தான், நம்ம இருக்கக்கூடிய அந்த எத்தனை சதுரடியில இருக்கோமோ அந்த சதுரடியில தான் சிவலோகம். அப்ப எங்கேயோ போக வேண்டாம். அப்ப நம்ம ஒரு கோயிலுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில இருப்போம்? சதா தெய்வத்தை நினைச்சிருப்போம், சுத்தபத்தமா இருப்போம், மனதுல நல்ல எண்ணங்களை கூட்டி வைப்போம், அதெல்லாம் தானே இருப்போம். அது ஒரு தயாரிப்பு நிலை இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த நம்ம கால் பதியக்கூடிய இந்த பூமி தான் சிவலோகம். நம்ம கால் இருக்கக்கூடிய அந்த 2 அடி மண் இருக்கு பாத்தீங்களா, நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே சிவலோகம்ன்ற உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? யாரு நம்மை தாங்கி இருக்கிறார்? சிவம் தாங்கி இருக்கிறது நம்மளை. யாருடைய இடத்தில் இருக்கிறோம்? சிவத்தினுடைய இடத்தில் இருக்கிறோம். என்ன மாதிரியான செயலை செய்வதற்காக வந்திருக்கிறோம்? தனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நடுநிலையில் நின்று புண்ணிய பாவங்கள் நம்மை அணுகாமல், அணுகும் பொழுதே அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருந்து நம்ம இந்த வேலையை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வேற விதமா இருக்கும். அதுதான் சிவலோகம். இத நான் ரொம்பவும் ஐடியாலஜில நான் பேசவே இல்லைங்க, நான் ரொம்ப பிராக்டிக்கலா தான் சொல்றேன். நீங்க இத உணர்ந்து பார்த்தால் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு உணவகத்துல நம்ம எப்படி இருப்போம் அத மாதிரி, நம்ம ஒரு தியேட்டர்ல எப்படி இருப்போம் அந்த மாதிரி, நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலை. நீங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னுடைய பேர குழந்தைகளை குளிப்பாட்டும் போது தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி நான் உணர்ந்தேன். இப்பெல்லாம் நான் குளிக்கும் போதே நான் அப்படிதான் உணர்ந்து கொள்கிறேன். நானே நமக்கு விடக்கூடிய அந்த நீர், நம்ம தலையில ஊற்றிக்கக்கூடிய அந்த நீர் கூட அபிஷேக நீர் தான். நாம் உண்ணக்கூடிய உணவு கூட தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய ஒரு உணவு தான். இப்படி நம்ம ஒரு செயலையும் பண்ணும்போது அதுல ஒரு திருத்தம் வருது பாருங்க, அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த திருத்தத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய இந்த இந்த பாவ புண்ணியங்களினுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய நேத்திக்கு பண்ணதோடது வினை என்ன, நம்ம கொண்டு வந்திருக்கிற வினை என்ன, அதனுடைய அனுபவம் என்ன நம்ம உணர ஆரம்பிச்சுட்டா நாம் சிவலோகத்தில். அப்போ இம்மையில் முக்தி, மறுமையில முக்தி இல்ல, இம்மையில் முக்தி. அந்த இம்மையில் முக்தியே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்தலுக்கு ஞானம் தேவை. ஏன்னா நம்ம மனுஷமானா என்ன செய்யணும்னா, ஒரு நல்லது கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த நல்லதோடயே ஓடிடுவோம். இந்த நல்லது ஏன் கிடைச்சது, இந்த நல்லது கிடைக்கிறதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ள போக மாட்டோம். உடனே நமக்கு 10 ரூபாய் வந்துச்சு அப்ப 20 ரூபாய் வரதுக்கு வேலை பார்ப்போம், 20 ரூபாய் வந்துச்சு அப்ப 40 ரூபாய் வரதுக்கு வேலை பார்ப்போம். இப்படியே ஓடிக்கிட்டு இருப்போம். இல்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சா உடனே கூட 4 பூஜை பண்ணுவோம், அப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்ப அப்படி இல்லாம அந்த ஒரு பேலன்ஸ்டோட இது நடந்திருக்கு, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அப்ப அந்த வினை முடிஞ்சிருச்சு, அப்ப இந்த விஷயம் தொடங்கி இருக்கு, ஓகே, அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நடுநிலையில நிக்கணும், எந்த விருப்பு வெறுப்பற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால சிவலோகத்தை இந்த பிறவியில் இந்த உடலில் இருந்து கொண்டே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இம்மையில் முக்தி. அந்த இம்மையில் முக்திக்கு ஞானமே வழிகாட்டி, அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கைக்குள்ள இருக்கிறத
கையை திறந்து பார்த்தாதான் புரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு காட்டி தருகிறார் திருமூலர். உன் கையை விரிச்சு பாரு, உன் உள்ளங்கையில என்ன இருக்கு பாரு அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி எனக்கு கவிதையில நமக்கு மிக அருமை. அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில இருக்கணும்னு அந்த அந்த இதை கொண்டு வந்தது மிக பொருத்தமா ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி நான் லிசனர் சைட்ல வைக்கிறேன். 2 நாள் முன்னாடி அர்த்தநாரியா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. கௌரிமா கிருத்திகாமா எல்லாம் ரொம்ப ஹையான விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு அவர் ஒரு ஃப்ளோல சொன்னாரு. அவருடைய இதை ரொம்ப மறந்துட்டேன். அப்போ உண்மையிலே அது நம்ம பிராக்டிக்கலா இல்லாம எங்கேயோ ஹை லெவல்ல போயிட்டு இருக்கா, இல்ல அதாவது ஒரு புக்கிஷா போயிட்டு இருக்கா, இல்ல பிராக்டிக்கலா இருக்கா, நான் எங்கேயாவது ஒரு சேஞ்சஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு ஏன்னா என்னோட பார்வை என்னன்னா நம்ம உலகில இருந்து இந்த திருமணத்தை பார்த்து உயணும் அப்படிங்கிறதுதான். சோ அந்த தடம் மாறினா அதுக்குண்டான ஒரு அறிவிப்பு மணியா தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அப்படி போகுதுன்னா அதை செஞ்சு சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிக்கலாம். நன்றி. கருத்து சொல்லலாம். இல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கூட நீங்க எப்பனாலும் வந்து சொல்லலாம். நன்றி. அவர் ஒரு ஆராய்ச்சி ஒரு அறிவிப்பு மணி அடிச்ச மாதிரி யார் வேணா சொல்லுங்க. இல்ல இது ரொம்ப ஐடியாலஜிக்கலா இருக்கு, இல்லைன்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு காலிங் பெல் அடிச்சீங்கன்னா நம்ம என்னன்னு பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும். நன்றி. வாங்க ஐயா, திருப்பூர் பாலையா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சிறப்பா இருக்குதும்மா. நீங்க உங்களுடைய இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லைங்கம்மா. அதனால இப்படியே கண்டினியூ பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லதுங்கம்மா. நல்லதுங்க ஐயா. எந்த கருத்து இருந்தாலும் எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுதான் எல்லாரோட இதுவும். கேள்வி இருந்தாலும் கருத்து இருந்தாலும் உரிமையா கேட்கலாம், உரிமையா பேசலாம், எல்லாமே பண்ணலாம். இது எல்லாருக்குமான தளம். பேசுறவங்களுக்கு கேட்குறவங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்களும் தெரிஞ்சுப்போம். அதனால உங்களோட கருத்து, உங்களோட அனுபவம், உங்களோட அறிவுரை இது எல்லாமே நீங்களும் பகிர்ந்துக்கணும். நன்றி. வாங்க பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அவன் சிவன் அருளால தான் நாங்கெல்லாம் இங்க வரோம், உங்க பேச்ச கேட்கறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிவனுக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி, தலைப்புக்கு ரொம்ப நன்றி. நாங்க திருப்பி திருப்பி வரோம்னா இது நல்லா இருக்கிறதான் எங்களை மனசுல எங்களுக்கு புரியுற மாதிரி அது எங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்க தெரியாட்டாலும் உங்க சொல்றத கேட்கறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப கிருத்திகம்மா, கௌரி, லயன் சார், பேசுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனம் வேணும், அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. சிவலிங்கம் ஐயா வாங்க ஐயா. உங்களை காமிக்கல எனக்கு, ஆனா வந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க ஐயா. அம்மா வணக்கம். இல்ல கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு பார்வையில இருந்து ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றப்போ இது மாதிரியும் இருக்குல்ல, இதுவும் சரியா தானே இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வர்றதுக்கு ரொம்ப
ரொம்ப எளிமையா சொல்ற அந்த விதம் வந்து, இப்ப நான் வந்து ஒரு குதிரை மாதிரி எக்ஸாம்பிள், ஒரு குதிரை மாதிரி ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு போறேன் அப்படின்னா, நான் எனக்கு இது மட்டும் தான் சரி அப்படின்னு யோசிக்கிற அந்த பார்வையை மாற்றக்கூடிய வல்லமை அப்படி மாறுதுங்கம்மா. அதனால இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இன்னும் மேலும் பயணிக்கலாம்னு தான் தோணுது. நம்ம கிருத்தி அம்மாவா இருக்கட்டும், இல்ல உங்களோட பார்வையா இருக்கட்டும், இல்ல ஐயா ஐயா கதை சொல்றதா இருக்கட்டும், ரத்னகுமார் ஐயா, அதே மாதிரி அர்த்தனாரி அவர் சொல்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும். இது ஒரு ஜோனல் அப்படின்னா அது ஒரு ஜோனல். இப்போ ரயிலோட ஒரு தண்டவாளத்துல இந்த பக்கம் மாதிரிதான். இது வேற அது வேற அப்படின்னு பார்வையா பார்க்க தெரியல. ஆனா அது பொருந்தியும் வருது. அது வேற 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 ஒரு இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு நகர்வா தாங்கம்மா பாக்குறேன் நான். நன்றி. ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அம்மா கிருத்திகாமா, அர்த்தனாரியா எப்பவுமே தான் சொல்றது வந்து கொஞ்சம் இது பண்ணிதான் சொல்லுவார். தன்னை கொஞ்சம் இது பண்ணிதான் சொல்லுவார். நீங்க அதை எப்படி இது பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிட்டு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்ப சொல்றதுங்கிறது இப்ப கௌரியமா சொல்றதாகட்டும், நீங்க சொல்றதாகட்டும், அவங்கவுங்க பார்வையில ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப லயனையா ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறதாகட்டும், எல்லாமே ஒரு பாடலுக்கு அவங்கவுங்க பார்வையில அவங்க உணர்ந்துகிட்ட பார்வையில சொல்றது இப்ப போயிட்டு இருக்கிறது ரொம்ப சரியா இருக்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. எப்படி இப்ப அர்த்தனார் ஐயா ஒரு நாள் வரலன்னா அடடா அவர் வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குதோ, அதே மாதிரிதான் நீங்க வரலனாலும் சரி, கௌரியமா வரலனாலும் சரி, ஆனா அவங்களோட பார்வையில நமக்கு தெரியாம போச்சு. இந்த பாடலுக்கு அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க இல்லைன்னா அது மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்குது. நீங்களும் சரி, கௌரியமாவும் சரி, அர்த்தனாரி ஐயாவும் சரி. அதனால நீங்க இப்படியே தொடரணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம். நன்றிங்கம்மா. நன்றி கௌரியம்மா. நன்றி சரிங்க. நான் உண்மையிலே நான் வந்து அத தவறா நான் நினைக்கல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விழிப்பு உணர்வாதான் நான் பாக்குறேன். அதனாலதான் சொன்னேன் நான். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த தளத்தை ரொம்ப மதிக்கிறேன். அதுவும் ஐயாவுடைய கமெண்ட்ங்கிறது ஐயா வந்து ஐயா கிட்ட நம்ம சாதாரணமா நம்ம தளத்துல இல்ல, நம்ம சாதாரணமா பேசும்போது கூட ஐயா எப்படிங்க உங்களுக்கு ஐயா இந்த விஷயம் அவர் சொல்ற விஷயத்த நமக்கு அப்படியே ஆச்சரியமா நம்ம கேட்போம். அவர் ரொம்ப சாதாரணமா அவர் சொல்லுவாரு. அவர் தன்னை கொஞ்சம் எங்கேயுமே கொஞ்சம் தன்னை ஒரு இது பண்ணிட்டு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அவர் சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லுவாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவர் தன்னை தாழ்த்தின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நினைக்கிறது அப்படிதான் ரத்னாயா. நான் ஆனாலும் நம்மளும் உரசி பார்த்துக்கணும்ல. ஒருவேளை அது புரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்குன்னா புரியுதுமா. ஆனா நிச்சயமா நீங்க இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிற பார்வையே உங்களோட பார்வை எப்படி இருக்கும், இந்த பாடலுக்கு உண்டான பார்வை எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு பாடலுக்கும் என்னோட எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இல்லாதப்ப அது அடடா இருந்திருந்தா இவங்க இதுக்கு இப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதை ஒரு பதிவு பண்ணி நீங்க வைக்கணுமே அப்படிங்கிற உங்க பார்வையில பதிவு பண்ணி வைக்கணுமே. நம்ம தளத்துல செய்யறோம், ஐயா யூடியூப்ல பதிவு பண்ணி வைக்கிறாரு. இருந்தாலும் ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்க தனி பண்ணி வைக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அதான் எதுனாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு நான் ஆனா நினைக்கிறது இது ப்ராக்டிக்கலா எல்லாரும் கொண்டு போகணுன்றது என் உள்ளுக்குள்ள இருந்து வர விஷயம். இது கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் அப்பப்போ ஒரு மெடிடேஷன் மோடுக்கு போயிடுவேன். இதை கைடட் மெடிடேஷனாக எடுத்துக்கோங்க இந்த பாடலை. அப்படியே உணர்ந்து பாருங்க. இன்னைக்கு பார்த்த பாடல் கூட அருள்னு வருது இல்லையா? அந்த அந்த அருள் நமக்குள்ள நான் தேவராக ஆயிட்டேன் அப்படின்றத உணர்ந்து பார்க்கறது. அதுக்கப்புறம் நான் தெய்வத்தோட ஒப்பானவர் ஆயிட்டேன்னு உணர்ந்து பார்க்கறது. இந்த பாடலை உணர்ந்து படிக்கும்போது இன்னும் நமக்குள்ள அந்த ஃப்ரீக்குவென்சி மாறுது இல்லையா? இப்போ நான் வேற ஏதோ எண்ணங்கள்ல இருக்கும்போது அந்த எண்ணம் ஃப்ரீக்குவென்சி இல்லாமல் நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மாறுறோம் இல்லையா? அதனால இதை எல்லாரும் இன்னும்
நல்லா நல்லா எடுத்துக்கணும். அது உள்ளுக்குள்ள அந்த மாற்றத்த கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதனால நான் கொஞ்சம் சில நேரம் எக்ஸ்ட்ராவா சொல்ற மாதிரி எனக்கே தோணும். நம்மளோட நான் என்ன அனுபவிக்கிறேனோ, அத அப்படியே நீங்களும் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாரி தான். அந்த உணர்வு நல்லா இருந்ததே! நம்ம அப்படி மெடிடேஷன்ல போகும்போது நல்லா இருந்ததே! அதே மாரி அவங்களும் போனா அவங்களுக்கும் அந்த உணர்வு நல்லா வருமே! இறைவன பிடிக்கும். அந்த மாரின்றதுனால சில நேரம் நான் கொஞ்சம் என்னோட விஷயத்தையும் நான் சேர்த்து அனுபவத்தையும் சேர்த்து திணிக்கிற மாரி இருக்குமா என்னான்னு தெரியல. இல்ல சின்ன பிள்ளைத்தனமா இருக்குமான்னு தெரியல. அதையும் நான் செய்வேன். அ அது ஏதாவது நான் திருத்திக்கணும், ஏதாவது ஒண்ணு தவறா இருக்குனாலும் சொல்லலாம். உங்க அறிவுரை எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். அ அனைவருக்கும் நன்றி. நானு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்க கௌரியம்மா பேசுறது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு டியூஷன் டீச்சர்கிட்ட போற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். கிருத்திகாமா பேசுறதுங்கிறது ஒரு 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 ஆசிரியர், ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர் கரெக்டா எப்படி சொன்னா அப்ப அப்படி புரியும். அந்த லைன்ல ஒத்து வந்துட்டா போதும். அங்க ஒருத்தருக்கும் புரியாம இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குறது. ஆனா இன்னைக்கும் வாசுதேவன் ஐயா பேசுறது எனக்கு அவரோட அந்த இதோட ஒத்து போறதுங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது நம்ம தளத்திலையும் சொல்லியிருக்கேன், அர்த்தநாரையாகிட்டையும் சொல்லியிருக்கேன். அவருடைய லென்த்துக்கு அந்த வேவ் லென்த்துக்கு என்னால அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் புரியும். பட் அது எப்படி இதோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுங்கிறது எனக்கு இன்னைக்கும் அவர் வந்து பேசினாருன்னா புரியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட புரிதல் மாதிரிதான் இதுல என்னோட புரிதலை சொல்லியிருக்கேன். நன்றி. நன்றி கௌரிமா. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. கருத்து தெரிவிச்சவங்களுக்கும் நன்றி. இன்னும் எதுனாலும் சொல்லுங்க. மிக்க நன்றி. கிருத்திகாம்மா ஆரம்பிச்சு வச்சதுக்கும் நன்றிங்கம்மா. உண்மையிலேயே நானும் அதுதான் ஐயா ரத்னகுமார் ஐயா சொல்ற மாரி தான். ஒரு குருவா இருக்கிற இடத்துல இருந்து சொல்ற மாரி தான் நானும் பார்ப்பேன். ஒரு பெரியவங்க அந்த அந்த ஸ்தானத்துல தான் வச்சிருப்பேன். மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலான்னு இருக்கோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.